என்னது டைம் இல்லையா? போன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம். டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். அஜித் சாருக்கு வந்து பத்மபூஷன் அவார்ட் கொடுத்திருக்காங்க. சோ அத பத்தி சில வார்த்தைகள். He's done a lot and he's achieved so much as a person, and he's a wonderful human being. I think more than all of that, this tops the list. நான் இவ்வளவு வளர்ச்சிக்கு காரணம் வந்து என்னோட ஒய்ஃபோ என்னோட குழந்தைங்களா, அவங்க வந்து என்னைய மோட்டிவேட் பண்ணனால இந்த அளவுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. As a woman looking at this from the outside, ஒரு general audience நினைச்சுக்கோங்களேன். To see Shalini ma'am, அவங்க sacrifice பண்றாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. But to see her handle this life so well, it's so beautiful to see, and I wish them like the best. Like ஒரு தெரியுது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்குன்னு தெரியுது. இல்ல அர்ஜுன் சார், from Arjun sir and Ajit sir, what I have learned, அவங்க எல்லாரும் சக்சஸ் பார்த்திருக்காங்களா. They've seen so much success in their lives, different types of success in their lives. They've seen lows in their life. ஆனா அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த கமிட்மெண்டோட, without losing faith. சோ அந்த கார் ஆக்சிடென்ட் பத்தி சொல்லுங்க மேம். லைக் அஜித் சாருக்கு என்ன ஆச்சு? லைக் அந்த வீடியோஸ் பார்த்து எல்லாரும் ஆக்சுவலி உங்களுக்கு நீங்க ஆக்சுவலி அடிக்க மாட்டாங்க. நீங்க சப்போஸ் ஆரவ் இங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா நீங்க ஆரவ் கிட்ட கேட்கல. அது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ஹார்சஸ் மவுத்தே வரும். அந்த என்ன போய் கேட்டீங்கன்னா எப்படி பார்க்கும்போது எனக்கும் ஒரு அம்மா என்ன ஆச்சு. ஏன்னா நான் அவங்க அஜித் சார் தான் காட்டினாங்க ஆக்சுவலி வீடியோ. ஃபர்ஸ்ட் நான் கேட்டேன், சார் உங்க கைக்கு என்ன ஆச்சு, என்ன ஆச்சுன்னு. ஆப்வியஸ்லி பிகாஸ் அவங்க பார்க்கும்போது எதுவுமே ஆகல மாதிரி தான் இருந்துச்சு. whether you're from Gen Z or millennial or யார் இருந்தாலும் ஒரு boomer யார் இருந்தாலும், I think நீங்க ஃபேமிலியோட இந்த படம் பாருங்க. ஆக்ஷன் த்ரில்லர்னு சொல்றாங்க. ஆக்ஷனே உங்க தாங்க பண்ணிருக்காங்க. அதன் சினிமா நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்க ஐஸ்வர்யா. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா மோஸ்ட் கார்ஜியஸான ரெஜினா மேம் தான் இருக்காங்க. ஸோ நம்ம தமிழ் பொண்ணு. ஸோ தமிழ்ல நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம அவங்ககிட்ட பூந்து விளாடலாம்னு நினைக்கிறேன். ஹாய் மேம். ஹாய் ஐஸ்வர்யா, எப்படி இருக்கீங்க? பயமா இருக்கு. அப்படிலாம் இல்ல. அஜித் சாருக்கு வந்து பத்மபூஷன் அவார்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ அதை பத்தி சில வார்த்தைகள். அவருக்காண்டி அவர் கூட நடிச்சிருக்கீங்க. Of course, it's the third highest civilian award in our country, and அவங்க நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க, you know, to this especially after putting India on the map, you know, in an international racing circuit, and after he's done a lot and he's achieved so much as a person, and he's a wonderful human being. I think more than all of that, this tops the list. So I mean, of course, congratulations to sir, and I wish him even more accolades in life. ஸோ அஜித் சார்ன்னு சொல்றது குட் ஹியூமன் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அவர் வந்து ப்ரெஸ் ரிலீஸ்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. நான் இவ்வளவு வளர்ச்சிக்கு காரணம் வந்து என்னோட ஒய்ஃபோ என்னோட குழந்தைங்களா, அவங்க வந்து என்னைய மோட்டிவேட் பண்ணனால இந்த அளவுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படி நீங்க வந்து செட்ல பாத்திருப்பீங்க? எப்படிப்பட்ட கேரக்டர்ஸ்? ஏன்னா நாங்க வந்து மூவில பாக்குறத தாண்டி வந்து கூடவே ஒருத்தவங்க ஜேர்னி பண்ணி வர்றது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு இது இருக்கும். சோ அது எப்படி நினைக்கிறீங்க? நீங்க சொல்றது கரெக்ட் தான். நாங்க என்ன பாக்குறோம் is very different from, you know, what his family sees at home, but he's a very smart man, and he's also someone who's very loving, and I'm sure as a woman na solren, not as a actor, not as someone who's worked with Ajit sir, as a woman looking at this from the outside, ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ் நினைச்சுக்கோங்களேன். டு see Shalini ma'am, அவங்க சாக்ரிஃபைஸ் பண்றாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் டு see her handle this life so well,
இப்போ நாங்க பார்த்துட்டு ரொம்ப ஒரு they look like a nice ஃபேமிலியில பார்க்கிறதுக்கு ஈஸி, பார்க்கிறதுக்கு ஐ மீன் டு see all of that and to say ஓ எவ்வளோ நல்லா இருக்காங்க, only அவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு. and I'm sure it is difficult, I'm sure it's tough, but it's so beautiful to see and I wish them like the best. like ஒரு தெரியுது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்குன்னு தெரியுது இல்ல. லைக் when you இப்போ ஒரு if you see a sport where there's a partnership and if that team wins அந்த பார்ட்னர்ஷிப்பை பாராட்டிடுவாங்கல்ல, that's what this is and I love seeing relationships that thrive on this. அவங்க ஒரு எக்ஸாம்பிளாவே எடுக்கலாம். அஜித் சார் ஆக்டிங் இந்த படத்துல எப்படி இருக்கு? ஏன்னா நம்ம நார்மலா எல்லா படமே பாத்துட்டு இருக்கோம், இந்த படத்துல வந்து லைக் நீங்க டைரக்டா பாத்திருப்பீங்க, டேக் சொல்லும் போது நீங்களும் அவங்க கூட நடிச்சிருக்கீங்க. சோ எந்த மாதிரி ஆக்டிங் எல்லாம் வந்து வெளில வந்திருக்கு? he is known for his craft. அவங்க இவ்ளோ கேரக்டர்ஸ் பண்ணிருக்காங்க அவங்க லைஃப்ல. so he so easily gets into character. அப்படியே டக்குன்னு he gets into character, you know. yeah. so next Arjun sir, our action king, wonderful person to work with. You know, from Arjun sir and Ajit sir, what I have learned, they've reached, அவங்க எல்லாரும் success பார்த்திருக்காங்களே, they've seen so much success in their lives, different types of success in their lives, they've seen lows in their life, again they've seen different graphs. ஆனா அந்த கான்ஃபிடன்ஸ் அந்த கமிட்மெண்டோட without losing faith, especially Arjun sir, அவங்க இந்த வயசுலயும் அவங்க you should watch him do his action so good. அவங்க வந்து ஆக்ஷன் வந்து மாஸ்டர் ஃபைட் கொரியோகிராஃபர் அண்ட் ஸ்டண்ட் பாய்ஸ் எல்லாம் அது என்ன பண்ணணும்னு காட்டுவாங்க, அப்படியே வந்து டக் 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 பண்ணிட்டே போவாங்க. that's why he's called action king. and to be that person at this age also, and எத்தனை ஹீரோஸ் வந்திருக்காங்க, you know, to be still that, to hold your ground, it's not easy. so I think this is one thing I take home, you know, like whatever said and done, at the end of the day, believe in yourself and just keep moving forward. so மகில் சாரோட டைரக்ஷன், மகில் சாரோட டைரக்ஷன் கொஸ்டினாவே போதும், அந்த கொஸ்டின் போதும், நானே கட் அவுட் பண்ணிடுறேன். மகில் சாரோட டைரக்ஷன், ஆமா, மகில் சாரோட டைரக்ஷன்ல எப்படி இருந்துச்சு? I really like Magil sir as a director. Like I think he's a actor's director. நான் எப்படி ஒரு director's actor, அவங்க ஒரு actor's director. ஏன்னா அவங்க ஆக்டர்ஸ் எப்படி அந்த சீன்குள்ள கொண்டு வரணும், எப்படி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. he's got a way of doing things and it's very very nice, very very nice. It's he makes you feel comfortable enough to improvise, comfortable enough to get into skin. அவங்க not once has he ever said scriptல இருக்கல அப்படியே பண்ணுங்கன்னு. so for me that's nice. I mean, it's not that all the directors have to be like that, but as an actor அப்போ எதுக்கு ரெஜினாவை கொண்டு வந்திருக்கீங்களே in this role? You could cast anybody in a particular role because Regina brings something to the table. அந்த மாதிரி ஒரு இது, he respects that. and I think that's the biggest thing for me as an actor. so I thoroughly enjoyed working with Magil sir. சில பேத்துக்குலாம் வந்து டைரக்டர் அப்படின்னு ஒரு இது இருந்தாலும் லைக் இந்த டேக் வந்து திருப்பி எடுத்தா நல்லா இருக்குமே, இந்த பொசிஷன்ல எடுத்தா நல்லா இருக்குமே அப்படி சொல்லிட்டு ரீடேக்ஸ் எல்லாம் நிறைய போகும். சோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய எடுத்திருக்காரா சார்? No, in fact Magil sir அவங்க ரொம்ப கான்ஷியஸா இருந்தாங்க. ஏன்னா அங்க பாக்குல ஷூட் பண்ணும்போது we shot in December and 5 PM வரைக்கும் தான் நமக்கு டைம் இருக்கும், you know, to finish whatever you want to finish. sometimes 4 PM வரைக்கும் தான் டைம் இருக்கும். so அந்த one more காக கேக்குறதுக்கு டைமே இல்லை. even if the actors wanted one more during a time constraint, he will think இல்ல இது நான் anyway இது கட் பண்ண போறேன், அதுல பண்ணலாம். like he'll immediately find this thing of doing it. so he's not someone who says இந்த ரீடேக் பண்ணும் அந்த ரீடேக் பண்ணும் இவ்ளோ டேக்ஸ் பண்ணும். நான் கேட்டேன்னா again like I said, right, he'll think okay இல்ல அந்த இதுல பண்ணலாம், சரி okay one more fast பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. but he takes his time to get into the whole this thing. I like the way his process எனக்கு ரொம்ப பிடிக்கும். and music Anirudh sir, Ani as usual as
பிச்சிட்டாங்க இந்த இது like that too Pathikiche is like one of my favorite songs from the film and the violin bit it's too good and as usual he's given his best. சூப்பர். நெக்ஸ்ட் வந்து நம்ம த்ரிஷா மேம். She's a lot of fun to work with. அவங்க ரொம்ப young energy-ஆவே although she's a senior and all of that, very young energy, very like and she's very pretty as well. So for absolute fun working with her. So அவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் எப்படி மேம் இருந்துச்சு நீங்க செட்ல பாக்கும்போது நம்ம அஜித் சார் and த்ரிஷா மேம்? With everyone, all of our chemistry with each other was really good. And அவங்க already, you know, they've worked so much with each other. ஏற்கனவே work பண்ணிருக்காங்க. So I think that comfort is there with them, you know. Super ma'am. And they're all seasoned actors, so. And மக்களுக்கு வந்து இந்த படத்தை பத்தி ஒரு 2 லைன்ஸ்ல சொல்லணும்னா என்ன சொல்றீங்க? வெறும் 2 லைன்ஸ் தானா? 2 லைன்ல டக்குன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து அப்படியே ஒரு 2 லைன்ல வந்து நம்ம சொல்லணும். It's a power packed action thriller and அது தவிர இன்னும் in the generation, actually not just in the generation காக but whether you're from Gen Z or millennial or யார் இருந்தாலும் or boomer யார் இருந்தாலும் I think நீங்க ஃபேமிலியோட இந்த படம் பாருங்க. ஆக்ஷன் த்ரில்லர்னு சொல்றாங்க ஆனாலும் there is ஆக்ஷனே உங்க தாங்க பண்ணிருக்காங்க. இல்ல இல்ல அப்படி இல்ல பட் அது தவிர there's a lot more in this film for people to enjoy. So உங்க பாய் ஃப்ரெண்டோட பாருங்க, கேர்ள் ஃப்ரெண்டோட பாருங்க, ஹஸ்பண்டோட பாருங்க, ஒய்ஃபோட பாருங்க. I think there's something எல்லாருக்கும் ஒரு டேக் பேக் இருக்கும் இந்த படத்துல இருந்து. அண்ட் அந்த கார் 2 லைன்ஸ் இல்ல பெரிய லைன் சொல்லிட்டீங்க, இருந்தாலும் மக்களுக்கு ரொம்ப ஈஸியாவே புரியும். அந்த கார் ஆக்சிடென்ட் பத்தி கேட்கலன்னா வந்து அடிப்பாங்க என்ன. சோ அஜித் சாருக்கு வந்து ஒரு கார் அடிப்பாங்க, என்னைய அடிப்பாங்க கண்டிப்பா, கமெண்ட்ல அடிப்பாங்க. சோ அந்த கார் ஆக்சிடென்ட் பத்தி சொல்லுங்க மேம். லைக் அஜித் சாருக்கு என்ன ஆச்சு? லைக் அந்த வீடியோஸ் பார்த்து எல்லாரும் ஆக்சுவலி உங்களுக்கு நீங்க ஆக்சுவலி அடிக்க மாட்டாங்க. நீங்க சப்போஸ் ஆரவ் இங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா நீங்க ஆரவ் கிட்ட கேட்கல. அது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ஹார்சஸ் மவுத்தே வரும். அந்த என்ன போய் கேட்டீங்கன்னா எப்படி? நானும் உங்களை மாதிரி ஜஸ்ட் உங்க முன்னாடி தான் பார்த்தேன். லைக் மேபி ஒரு 2-3 months முன்னாடி, நீங்க பாக்குறது 2-3 months முன்னாடி நான் பார்த்தேன். லைட்டும் போடுது. தட் மீன்ஸ் கட். தட் மீன்ஸ் கட் இல்ல சோ என்ன கேட்டா இட்ஸ் நாட் மச். ஐ அண்டர்ஸ்டாண்ட். நான் தான் வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்வியூஸ்க்காக. சோ கேட்டே ஆமா தெரியும் எனக்கு. ஆனா 3 நாளுக்கு நான் இன்டர்வியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 3 நாள்ல மேபி ஒரு 20 மேபி 20 இன்டர்வியூஸ் நான் பண்ணிருப்பேன். 20 இன்டர்வியூஸ்ல கேட்டிருக்காங்க. நான் அங்க இல்ல. ஆனாலும் அது பார்க்கும்போது எனக்கும் ஒரு அம்மா என்ன ஆச்சு. ஏன்னா நான் அவங்க அஜித் சார் தான் காட்டினாங்க ஆக்சுவலி வீடியோ. ஃபர்ஸ்ட் நான் கேட்டேன், சார் உங்க கைக்கு என்ன ஆச்சு? ஆப்வியஸ்லி பிகாஸ் அவங்க பார்க்கும்போது எதுவுமே ஆகல மாதிரி தான் இருந்துச்சு. பட் லைக் ஐ செட், சார் நோஸ் வாட் ஹீஸ் டூயிங் அண்ட் ஐ திங்க் இதுக்கப்புறம் ஆரவ் நிறைய அவங்க ஓன் ஸ்டன்ட்ஸ் பண்ண போறாங்க. சோ உங்க ஆக்ஷனை பத்தி லாஸ்டா அந்த கேள்வி மட்டும் கேட்டு முடிச்சிடுறேன். சோ இந்த படத்துல உங்க ஆக்ஷன் எப்படி இருந்திருக்கு? லைக் ஃபைட் சீன் இல்ல கன் சீன்ஸ் இந்த மாதிரி சுமாரா இருக்க மாட்டேன். சுமாரா இருக்காது. It'll be good ன்னு நான் நினைக்கிறேன். யா என்ன மேம் ஒரு 2 வேர்ட்ஸ்ல முடிச்சிட்டீங்க? 2 வேர்ட்ஸ் சொன்னாலும் சர்ப்ரைஸ். ஸோ எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டரா வந்து மேடம் வந்திருக்காங்க. ஸோ இந்த படம் பார்த்துட்டு மேம் எப்படி வந்து பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அடுத்த இன்டர்வியூல வந்து நீங்க எப்படி ஆக்ஷன் பண்ணிருக்கீங்க நாங்க வந்து கேட்கிறோம். ஓகே டன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஐஸ்வர்யா.